அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்தாலும் கூட இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்வேறு இன்னங்களை அனுபவித்தே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்றத்தையே அதிர வைத்திருக்காரு அர்ச்சுனா அப்படின்னே கூட சொல்லலாம். கடைசி தமிழன் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்கதையாக்கி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவருடைய ஆவேச பேச்சு அப்படிங்கிறது பெருமளவில் பார்க்கும் பொழுது ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிஞ்சாலும் கூட இன்னுமே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் அங்கே தமிழர்கள் படக்கூடிய கஷ்டத்தை இலங்கை நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா பேசியிருந்தார். ஆளும் இலங்கை அரசை மிக கடுமையாக விமர்சித்த அவர் கடைசி தமிழன் இருக்கும் வரை மீண்டும் என்பிபி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என ஆவேசமாக பேசியிருந்தார். நமது அண்டை நாடான இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உள்நாட்டு போர் முடிந்தாலும் கூட இன்னுமே அவர்களின் பிரச்சனை முடிவுக்கு வரல. விலைவாசி உயர்வு, பொருளாதார பாதிப்பால இலங்கை தடுமாறும் நிலையில அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கூடுதல் இன்னல்களை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே அங்க தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்து யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ஜுனா ஆவேசமாக பேசியிருந்தார். அங்கு ஆளும் அரசு எப்படி அடிப்படைவாத கொள்கைகளை கடைபிடிக்கிறது என்பது குறித்து அவர் பேசிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. முஸ்லிம் சமூகத்தினரையும் இலங்கை அரசு ஒடுக்குவதாக சொன்ன அவர் அதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் மக்களிடம் பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் இந்த அணுகுமார அரசு. எங்கள் மக்களுக்கும் இவர்கள் சொல்லும் பொய்களை உண்மை என்று நம்பி ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இன்று நடப்பதை பார்த்தா ஏற்க முடியல. எங்களுடைய சமூகம் செய்த வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசுக்கு வாக்களித்தது தான். தங்களுக்கு போடப்பட்ட ஒவ்வொரு வாக்கையும் நினைத்தா எனக்கு நெஞ்சமெல்லாம் எரிகிறது. ஈஸ்டர் அட்டாக்கை தொடர்ந்து முஸ்லிம் மீதான அடக்குமுறைகள் அதிகரித்திருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு என் தனி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிழையா? அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது பிழையா? காலம் காலமாக தமிழனையும் முஸ்லிமையும் நீங்க என்ன செய்கிறீர்கள்? போட்டு அடி அடி என்று அடிக்கிறீங்க. திருக்கோணமலையில் போய் புத்தர் விவகாரத்தை வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இங்கே நான் பிள்ளையார் சிலையை வைத்தா என்ன செய்வீங்க? சும்மா இருப்பீங்களா? என்னை அடித்து கொள்வீர்கள். ஏன்னா உங்கள் மனசில் வெறி இருக்கு, இனவெறி இருக்கு. நாளை இந்த நாடாளுமன்றம் முன்பு நான் புத்தர் சிலையை எடுத்து விட்டு ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன், நீங்கள் வைக்க விடுவீங்களா? திரும்ப தீரும் அடிப்பீர்கள். நாங்களும் பார்க்கிறோம், பொறுத்து பொறுத்து பார்க்கிறோம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் ஒரு ஓட்டும் உங்களுக்கு விழாது. உங்களை பார்த்தாலே வெட்கமாக இருக்கிறது. நான் தமிழ் பால் குடித்து வளர்ந்தவன், ஆனால் முஸ்லிம் என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம் மக்களுக்காகவும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரது வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல தற்போது வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அடிப்படையில ஒரு மருத்துவரான ராமநாதன் அர்ஜுனா இலங்கையில நடந்த ஒரு சுகாதார முறைகேட்டை அம்பலப்படுத்தியதன் மூலமா கவனம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அரசியலில் குதித்த அவர் 2024 இலங்கை எம்பியாக தேர்வும் ஆனாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் பார்க்கும் பொழுது பல்வேறு விவகாரங்கள் அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதும் அங்கு நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு தீர்வு காண்பதில் பெருமளவில் சிக்கல்கள் ஏற்படுவது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. இந்த விஷயம் பார்க்கும் பொழுது பெருமளவில் கவனிக்கத்தக்க வகையில் இருக்க பிறகு இது குறித்து நாடாளுமன்றத்தில் அவர் பேசி இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு
கவனிக்கக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் இதை பற்றி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க சமூக வலைத்தளங்களில் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சு, அதாவது அர்ச்சனாவுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அனைவராலையும் வந்து பார்க்கப்பட்டு வருவதோடு பல கேள்விகளையும் வந்து எழ வைத்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தையே அதிர வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வரக்கூடிய இன்னல்களை வந்து அவர் வந்து தெளிவாக வைத்திருப்பது அப்படிங்கிறது வந்து சொல்வதற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருப்பதும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்தியா வரக்கூடிய கனடா பிரதமர் வந்து வருகிறாரு. இதற்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா G20 உச்சி மாநாட்டின் பின்னணியில் நடந்த இருதரப்பு சந்திப்பில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று கனடா பிரதமர் மார்க் கார்னி 2026 ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவிற்கு வருவதா அறிவித்திருக்காங்க. இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தும் முக்கிய அடியாக கருதப்படுது. தென்னாப்பிரிக்காவின் ஜொஹான்ஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் விளிம்புருவில் கார்னியும் மோடியும் சந்தித்திருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. கனடா பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையின்படி பிரதமர் கார்னி பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவை பார்வையிடுவதாக உறுதியளித்திருக்கார். இந்த பயணம் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மார்க் கார்னி முன்னாள் இங்கிலாந்து வங்கி கவர்னராக இருந்த பொருளாதார நிபுணரும் ஏப்ரல் 2025 நடைபெற்ற கனடா பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டின் 24வது பிரதமராக பதவியேற்றார். 2025 தேர்தலில் லிபரல் கட்சி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்திருந்தாங்க. ஆனால் கார்னியின் தலைமைத்துவம் கனடாவின் பொருளாதார மீட்சிக்கு உதவியாகவே இருந்தது. இந்தியா கனடா உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக ட்ரம்ப் காலத்தில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கு பிறகு தற்போது புதிய திசையில் செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். 2023 ஏற்பட்ட இரு நாட்டு உறவுகளின் அழுத்தம் இந்த சந்திப்பால மென்மையாகி வந்துட்டுருக்கு. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் வர்த்தக உடன்படிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாகும். இந்தியாவும் கனடாவும் இடையேயான வர்த்தகம் 2024 $80 பில்லியன் தாண்டியது. கார்னியின் வருகை இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம், பசுமை ஆற்றல் மற்றும் செயற்படுத்துதல் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வசிக்கும் கனடாவில் இந்த பயணம் இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான பாலமா அமைஞ்சிருக்கிறது. பிரதமர் மோடி சமீபத்திய பதிவில் கனடா மற்றும் இந்தியா ஆகியவை உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் நெருக்கமான துணை நாடுகளாகவே இருக்கு. பிரதமர் கார்னியின் வருகை நமது உறவுகளுக்கு புதிய உற்சாகத்தை தரும் அப்படின்னு பகிர்ந்து கொண்டார். இந்த அறிவிப்பு உலகளாவிய அரங்களை இரு தலைவர்களின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் பயணத்தின் விவகாரங்களை தயாரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த பயணம் 2026 இந்தியாவின் G20 தலைமைத்துவத்துடன் இணைந்த உலகளாவிய ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கருதுறாங்க. இது இந்தியா கனடா உறவுகளின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அப்படிங்கிறதுல ஏதும் சந்தேகம் கிடையாது. G20 உச்சி மாநாட்டின் பின்னணியில் நடந்த இருதரப்பு சந்திப்பிலையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று கனடா பிரதமர் மார்க் கார்னி 2026 ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவிற்கு வருவதாகவே அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தும் முக்கிய அடியாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க.
இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், அர்ஜுனா வந்து இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசின விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.